எங்கே போகணும் சார்? சும்மா அங்கே எடுத்தேன்.
చేపిస్తామే పర్వాలేదు అడిగే వాళ్ళు అడుగుతాను రాని ఊరికి నిన్న ఎంపీ వచ్చి కలెక్టర్ మాట్లాడి కూకుంటారు సర్వీస్ రోడ్ కావాలని చెప్పేసి మీరు ఏం చెప్పినా ఢిల్లీ ఇంకా చెప్పుకుంటే మేము చేసేయలేదు వాళ్ళ దగ్గర నీట్ గా మాట్లాడేవాళ్ళు ఏ కాలం ఎమోషన్ అయితేనే పని లేదంటే మామూలు ఎమోషన్ల మనీ అన్పార్లమెంట్ ఏం యూజ్ మీకు చెప్తా ఉన్నా ఊరుకున్నాను వాళ్ళతో రత్నాకర్ సార్ ఒకసారి బెజారైపోయింది మంచి లేదు பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது தொந்தரவு வராது இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருந்து அப்படியே சொல்லிட்டு போன நல்லா இப்போ இங்கே பாருங்க 500 rupees ஸ்கொயர் ஃபீட் ஃபர்ஸ்ட் தாசில்தார் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு 500 rupees ஸ்கொயர் ஃபீட்டு நான் வாங்கி தர பேசிட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஃபைனலாக வாங்கி தரேன்னு சொன்னாங்க இது அது கொடுக்கல அது போனால் போட்டு விட்டுருங்க அது இப்போ சர்வீஸ் இங்கே நிலத்துக்கு போகவே முடியல மேடம் எப்படி போகிறது நீங்களே பாருங்க மேடம் இங்கெல்லாம் பாருங்க இப்போ இவங்களும் பண்ணி கொடுக்குற இந்த இவரை கேட்குறாங்க ரேட்டிங்ல இவர்தான் கேட்ட வாப்பாங்க இவர் தான் வந்து மேடம் சொன்னது ரேட்டிங்ல கொடுத்தாதான் நாங்க சர்வீஸ் போடுறோம் இல்லைன்னா நீங்க அப்படியே அது போங்க எனக்கு என்னன்னு சொல்றீங்க எப்படி போறது நீங்க போய் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க மேடம் வாங்க மேம் ஒரே ஒரு வாட்டி எங்க நிலத்துக்கு போய் திருப்பி வாங்க போதும் நீங்க போயிட்டு வந்துருங்க எப்படி போறது மேடம் நிலத்துக்கு எல்லாம் சர்வீஸ் ரோட் இருக்குன்னு சொன்னாங்க நீங்க சைட் பாக்குற அது பாக்குறேன்னு எப்படி சொல்லுங்க 50 கிலோமீட்டர் இது இனிஷியல் ஸ்டேஜ் கொண்டு வந்து ஒரு ஆள் போய் 50 கிலோமீட்டர் சுத்திட்டு வரணும் ஒரு அண்டர் பாஸ் ஃபெசிலிட்டி இல்ல எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா அண்டர் பாஸ் ஃபர்ஸ்டே கேட்டேன் அவர்கிட்ட கேளுங்க புனித் கிட்ட நாங்க ஃபர்ஸ்டே இங்க ரோடு பிளேடு போடும் கேளுங்க இவரு ரேட்டிங்ல இருந்தா மட்டும் போட்டு தரங்க ரேட்டிங் எடுத்து வாங்க எங்க கிட்ட யாரு அந்த தாசில்தார் உங்களுக்கு கூட்டிட்டு வாங்கன்றாங்க இல்ல மேடம் அது இல்ல கேன்சல் பண்ணிட்டாங்க அப்புறம் கேட்டு தான் போட்டாங்க கேட்டு எல்லாம் பஞ்சாயத்து அதுக்கப்புறம் முருகால்பள்ளி அதுக்கப்புறம் வந்து தேவரப்பள்ளி எல்லாம் ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் மலசந்திரம் ஒத்திரப்பள்ளி அலசிப்பள்ளி இந்த மாதிரி எல்லாமே அச்சந்திரம் కర్ణాటకలో ఎలా పోటీ కొడుతున్నాం లేదప్ప సర్వీస్ రోడ్ లేదంటే మేడం సర్వీస్ రోడ్ இல்லன்னு சொல்லிருந்தாங்க நான் நிலமே கொடுத்துருக்க மாட்டேன் வாழவே முடியாது மேடம் சர்வீஸ் ரோட் எல்லாமே இது வரைக்கும் இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க யாருக்குமே இல்லன்னு தெரியாது இப்போதான் வந்து அவங்க எல்லாரும் சர்வீஸ் ரோட் வரணும் மேடம் அதான் எங்களுக்கு மேடம் 90% ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு இது ஒன்று தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் இத்தனை நாளே நாங்கள் ஏன் ஸ்டாப் பண்ணல சொல்லுங்க இருக்குன்னு சொல்றது ஏமாத்திட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டு இப்போ கூட நாம அப்படியே இருக்கிறாங்க சர்வீஸ் ரோட் அப்புறமா பண்ணலான்ட்டு எப்படி டிராக்டர் கூட போக முடியும் டிராக்டர் கூட வழி இல்லை எப்படி போறேன்னு சொல்லுங்க டிராக்டர் போறது கூட வழி நாங்கள் எப்படி மேடம் போறோம் நடிச்சுக்கோங்க பைக்கில் எல்லாருமே எங்களை வந்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க இப்போ அவர் இல்லவே இல்லை பேசிட்டு குறைஞ்ச பற்றி இப்போ இது வரைக்கும் வந்து டிஆர்ஓலையே நீங்கள் தான் எங்களுக்கு நாங்கள் சொல்கிற வார்த்தையை காது கொடுத்து கேட்குறீங்க கிட்டத்தையே சேர்த்த மாட்டாங்க நாங்கள் எப்படி யார்கிட்ட போய் நீங்கள் சொல்றது டிரான்ஸ்ஃபர் பண்றது இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களா மேடம் நீங்கள் இப்போ ஏதாவது விவசாயிகள் சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வருவாங்க அந்த மாதிரி நிலத்தில் இருக்காங்க இது வந்து ஏதோ இது நடந்துட்டு ஏதோ கவர்மெண்ட் ஏமாத்து வேலை பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சீட்டிங் ஃபுல்லா சீட்டிங் மேடம்
கவர்மெண்ட் மேல தப்பு தான் மேடம். இப்போ கவர்மெண்ட் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இங்க சர்வீஸ் ரோடு இருக்கான்றதை நான் பாக்குறேன். இப்ப நீங்க நிக்கிறீங்க மேடம், எங்களுக்கு சர்வீஸ் ரோட் வேணும். அப்போஸ்ட்ல இருந்து எங்களுக்கு சொல்லிருக்காங்க. இருங்க, நீங்க பேசுறது நான் கேக்குறேன், நான் பேசுறது கேக்குறேன். அலைன்மெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, ஸ்டார்டிங்ல அப்ரூவலுக்கு போயிருக்கும் ஒரு அலைன்மெண்ட். அதுல சர்வீஸ் ரோடு இருக்கான்னு நான் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்க கேக்குறீங்க. இப்ப இல்ல மேடம், எங்களுக்கு வேணும் மேடம். இல்லன்னா கேக்குறீங்கன்னா வேணும்னு அர்த்தம். அப்படிதானே? அப்புறம் சரி, கலக்கணும். அப்ப பிராணால மேடம் எங்களுக்கு உயிர் போயிடுற மாதிரி இருக்கு மேடம். இருங்க வரேன். நீங்க லாஸ்டா எப்ப பெட்டிஷன் கொடுத்தீங்க எங்களுக்கு வேணும்னு? மேடம் போன வருஷமே பிப்ரவரியிலே கொடுத்துருக்கோம். இருக்கா காப்பி? இருக்கு மேடம். பஞ்சாயத்து தலைவர் லெட்டர் பேட்ல எடுத்து கொடுத்துருக்கோம் மேடம். நான் பஞ்சாயத்து தலைவர் கொடுத்தது அனுமதி தானே? என்ன பண்ணுங்க ரெடி இப்படி ஸ்டேஷன் இல்ல மேடம், நான் பிப்ரவரி மாசத்துல போன வருஷமே கொடுத்துருக்கேன் மேடம். இப்போ சர்வீஸ் பில் இல்லன்னு சொன்னா நாங்க அப்பவே இல்ல, நான் என்ன ஸ்பாட்லயே எல்லாம் ஏன் போய் சொல்றேன்? இருங்க ஒரு நிமிஷம். தாசில்தார் எல்லாம் இங்க நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க இல்ல, இப்போ அவங்க கூட்டிட்டு வந்து இப்போ சாட்சி விட்ட முடியுமா மேடம்? இல்ல, அதெல்லாம் பண்ண வேணாம். இப்ப நீங்க கேக்குறீங்க, இப்ப எனக்கு காப்பி இருந்தா கொடுங்க. மேடம். ஹார்ட் காப்பி இல்ல நகை ஆபீஸ் இல்ல, நீங்க இப்போ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண மாதிரி பண்ண எப்படி இந்த மாதிரி சீட்டிங் ஏன் பண்ணுங்க மேடம்? நீங்களே சொல்லுங்க மேடம். பழைய தாசில்தார் இருக்கு, நாங்க பண்ணி தரோம் சொன்னாங்க. செகண்ட் தாசில்தாரே சொன்னாரா? ஆமா மேடம், தாசில்தாரே சொன்னாங்க, டிஆர்ஓ கூட சொன்னாங்க மேடம். அந்த மோன்டிக் எல்லா தாசில் எந்திர தாசில்தார் ஒவ்வொரு காது இருக்காது. டிஎல் ஆபீஸ் விட்டுருங்க, அது கான்ட்ராக்ட் ஆபீஸ். அது ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒசூர் ஆபீஸ்ல மேடம் 1000 வாட்டி சொல்லிருக்காங்க. ஒசூர் 20 அடி நாங்க சர்வீஸ் ரோடு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தர் மாறினாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மாறினாங்க. இப்போ கான்ட்ராக்டே மாறிட்டாங்க. இல்ல அந்த வேலை செய்யறவங்க மாறிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவரு புதுசா வந்திருக்கு. ஒரு நிமிஷம் மேடம், இப்போ கான்ட்ராக்டர் ஒரு வேலை தான் இருக்கிறது. இப்போ நம்ம ஸ்டாஃப் மாறிடுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் கிட்ட கேட்கும்போது எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இவங்ககிட்ட கேட்கும்போது இவங்க எல்லாம் இல்லைப்பா எங்களுக்கு கொடுக்கல, சர்வீஸ் ரோடு இல்லைன்றாங்க. இப்போ நாங்கள் யார் போய் கேட்குறது? அந்த தாசில்தார் இல்லை. மறுபடியும் இப்போ இருக்கிற தாசில்தார் கிட்ட நாங்கள் வந்து கேட்குறோம், உங்ககிட்ட கேட்குறோம். கேட்டுட்டு நீங்கள் ஓகேப்பா இருக்குதுன்னு சொன்ன உடனே உங்கள் பேச்சு நம்பி நாங்கள் சும்மா வீட்டில் இருக்கிறோம். மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க? திருப்பி இல்லைன்றாங்க. சரி சரி, இது என்ன? அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. மேடம், இன்னொரு கொஸ்டின். அங்க தாபஸ்பேட்ல ரோடு தானே இது? ஒரே சேட்டலைட் தானே அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு. கர்நாடகா அங்க இருந்து ஒரே ரோடு தானே. கர்நாடகால இருந்து இங்க ஜாயின் பண்ண வரைக்கும் இருக்கு மேடம் சர்வீஸ் ரோடு இருக்கு. இங்க மட்டும் ஏன் இல்ல? அது எப்படி கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி தான் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தான் கொடுத்தாங்க. ಟೋಟಲ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ 283 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ஜஸ்ட் 35 கிலோமீட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டில். ரிமைனிங் எல்லா இடத்துலவும் கர்நாடகாவில் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலவும் சர்வீஸ் ரோட் கொடுத்துட்டு இருக்காரு எல்லா ரோடுக்கு. இது ஆக்சுவலாக வந்து ரோடு பண்ணிருக்கிறது இது பேஸ்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் போயிருக்கு. எல்லாமே மக்களுக்கு தான் போயிருக்கு லேண்டு டோட்டலாக. எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது பண்ணுறாரு. அக்ரிகல்ச்சருக்கு ஏதாவது யூஸ் ஆகணும். இப்போ இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஒசூருக்கு இப்போ மார்க்கெட்டுக்கு போகணும். எப்படி போகிறது? இந்த ரோடு நம்ம பெரிஷபிள் கூட்ஸ் இல்ல இப்போ அக்ரிகல்ச்சர் ஏத்து இறக்கும் போது டேமேஜ் ஆனா கூட நாங்க சந்தைப்படுத்த முடியாது. இவ்வளவு லேண்ட் கொடுத்து லாரி வந்து கனரக வாகனம் அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கே யூஸ் இல்லைன்னா அது ஏதாவது இதுல அர்த்தம் இல்ல. ஏன்னா இது வந்து மேடம் இப்போ கேஸ் லைன் போடுறீங்க இல்லையா, இன்டிமேஷன் கொடுக்காம பண்ணலாமா மேடம்? நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் restrictions ஏதாவது இருக்குதா இல்லையா எங்களுக்கு தகவல் ஏதோ ஒரு தகவலே இல்லாம இவங்க போட்டு வந்து போர் போடக்கூடாது 30 மீட்டர். இவரு மேடம் சொன்னாங்க இவருக்கு தகவல் இல்லையாமா கேஸ் லைன் போடுறதுக்கு. அவருக்கு தகவல் இல்ல. உங்களுக்கே தெரியாம கேஸ் லைன் எப்படி போடலாம் மேடம்? கவர்மெண்ட் தெரியாம கேஸ் லைன் போடுறேன்னு சொல்றாங்க. நீங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே எங்ககிட்ட பர்மிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கேஸ் லைன் யாருக்கு தெரியாது. எங்களுக்கு கூட இன்டிமேஷன் இல்ல, உங்களுக்கு இன்டிமேஷன் இல்ல. போய் கான்ட்ராக்ட் மேடம் அது எப்படி மேடம்? ரோடு மட்டும் மேடம் கேஸ் லைன் எல்லாம் போடுறதுக்கு அதுல இருக்கு இருக்கா இல்லையா பழைய இதுல இருக்கா இல்லையா அது தீர்வு சொல்லலாம். ரோட வந்து அவங்களுக்கு நம்ம ஒப்படைச்சிட்டோம். இவங்களுக்கு NH ஒப்படைச்சு NH மட்டும் ரோட மட்டும் போடலாம். ரோட்ல அவங்க வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். ఏ ఉండా పను అనేమో గ్యాస్ లైన్ లో ఎవడు మాట్లాడేది వచ్చి మేము ఏం ఎవరికి అందరూ వచ్చేది మేడం ఫుల్ సర్వీస్ రోడ్ మేడం దయచేసి సర్వీస్ రోడ్ పట్టుకొచ్చుకోండి అవ్వలేదా ஏதோ லேண்ட் போட பாருங்க எத்தனை இல்ல நீங்க போங்க மேடம், நீங்க போங்க. நீங்க எல்லாரும் வந்து சீட்டிங் பண்ணிட்டு நீங்க இப்போ புதுசா வந்து போடுறேன் அது ஏதோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான். அப்போ நீங்க அப்போ இஷ்யூ பண்ண வேண்டியதானே? அப்ப இருந்த
పక్క రోడ్లో కట్ట రోడ్ బోటస్ వేస్తాం మేము పక్క சரிங்க, யாரையும் நம்பலன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? இது வரைக்கும் 4 பேர் வந்து இதே சேம் அந்த மாதிரி பேசுறாங்க, நைஸா பேசுறாங்க. திருப்பி போய் வேலை அவருக்கு மட்டும் நைஸா பேசுறாங்க. என்னோட லேண்ட் எடுக்கிறது மட்டும்தான். நான் இதை வந்து மேலே அனுப்புறேன் மேடம். பாருங்க எங்களுக்கு என்ன வந்திருக்குதோ அது நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஏதாவது டெல்லியில இருந்து எங்களுக்கு சொன்னால் பண்ணுறோம், இல்லைன்னா எங்களால் பண்ண முடியாது. மேலே போயிட்டு இப்போ சொல்கிறேன் சார். சார் இதான் பாருங்க சார், இங்கே லேண்ட் எதாவது எங்களுக்கு தான். இப்போ வழி பாருங்க சார் எப்படி இருக்கு, நீங்கள் காமிங்க சார் எப்படி போகிறது. இங்கிருந்து எங்கள் தோட்டத்துக்கு போகிறதுக்கு எப்படி பாருங்க சார். இங்கே இதே தரக்காரி எடுத்து போக முடியல சார். சர்வீஸ் ரோடு இல்லைன்னா எப்படி சார் நாங்கள் விவசாயம் பண்ணுறது? நீங்களே பாருங்க சார். இந்த நிலத்துக்கு எல்லாம் எப்படி சார் போகிறது? இந்த நிலத்துக்கு எல்லாம் போகவே முடியல சார். இதோ இந்த மந்த் பண்ணுறேன், நெக்ஸ்ட் மந்த் பண்ணுறேன்னு சொல்லி சடன் திடீர்னு இல்லைன்னு சொல்கிறேங்க சார். அதுதான் எங்களுக்கு ஒரு இது என்ன பண்ணலன்னு தெரிஞ்சு எல்லாரும் இருக்குன்ட்டு ஒரு 4-5 வருஷமா இருக்கு. காலைல கூட அந்த கான்ட்ராக்டர் சார், இந்த கான்ட்ராக்ட் பாருங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு வழி வேணும்னு சொன்னேன். சார் உங்களுக்கு வரும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி சீட்டிங், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் சீட்டிங், இவரும் சீட்டிங். யார்கிட்ட போய் சொல்லுங்க சார். கவர்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு வந்து இவர் இல்லைன்னு சொல்றாங்க. ரேட்டிங்லாம் வேணுமாம்மா இவங்களுக்கு? தாசில்தார் இவரெல்லாம் சொல்லியிருக்காங்க இருக்குன்ட்டு மீட்டிங்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ரேட்டிங்ல இவங்களுக்கு காமிக்கணும்னா எங்கள்கிட்ட இப்போ எவிடன்ஸ் என்ன, இவங்களுக்கு பண்ணி கொடுங்க. தாசில்தார் இவரு தான் வரணும். இவரை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணா நாங்கள் என்ன சார் பண்ணுறது சொல்லுங்க சார். சார் எங்கள் பேர் வந்து விட்டல் ரெட்டின்ட்டு, எங்கள் ஊர் வந்து மலசந்திரம். இந்த அலசுப்பள்ளி பட்டவரப்பள்ளி பஞ்சாயத்து சென்டரில் ஒரு ரோடு போகுது சார். இது வந்து 44 கிலோமீட்டர் வந்து ஒசூர்ல இருந்து இந்த தமிழ்நாடு மட்டும், மீதி எல்லாம் கர்நாடகாவில் இருக்குது சார். ஃபர்ஸ்ட்டு வந்து மீட்டிங் கூப்பிடும்போது உங்களுக்கு எல்லாம் சர்வீஸ் ரோடு இருக்குது, உங்களுக்கு நல்லா ரேட்டு தரோம் அப்படி சொன்னாங்க சார். அப்புறம் பார்த்தா இங்கே எது ரேட்டே இல்லை சார். இங்கே சார் வேல்யூவே இல்லை. இங்கே கர்நாடகாவில் 1.5 கோடி கொடுத்தாங்க, இங்கே எங்களுக்கு எல்லாம் 5 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க இங்கே விஐபி ஒன்று லேவட் இருக்குது சார். எங்கள் லேண்டு பக்கத்துலேயே இருக்குது. அது 500 rupees ஸ்கொயர் ஃபீட்டு. இது நியர் விசிபிலிட்டி அந்த ஏதோ சட்டமெல்லாம் இருக்குது. அதில் யாரும் அந்த சட்டத்தை பார்க்குறது இல்லை சார். நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தாசில்தார் எல்லாம் இங்கே வந்து பார்த்தாங்க, உங்களுக்கு இது மட்டும் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்புறமா தாசில்தார் சேஞ்ச் ஆகிட்டாங்க. சர்வீஸ் ரோடு எல்லாம் இருக்குப்பா, உங்களுக்கு ஏதாவது தொந்தரைன்னா எங்கள்கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க. அவரும் இல்லை. இப்போ 2-3 தாசம் இதே மாதிரி சொல்லி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க சார். இப்போ வந்து இவர் வந்து புதுசாக இப்போ நான் வந்து இந்த சைட் விசிட் பண்ணுறேன், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை சார். ஆல்ரெடி எல்லாம் நாங்கள் இப்போ சர்வீஸ் இருந்ததால நாங்கள் லேண்டு கொடுத்தது. இப்போ இல்லைன்னு திடீர்னு வந்து இந்த கான்ட்ராக்டரை வந்து ரோடிசம் பண்ணுறாங்க சார். எப்படி சார் நீங்களே சொல்லுங்கள் சார். சார் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரோடு கொடுத்துட்டு தான் அப்புறமா வேலை. இப்போ 99% வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அது மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் சர்வீஸ் ரோடு போட்டது அப்புறம் தான் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் இது மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் சார். இது MP MLA யாரும் கண்டுக்கிறதே இல்லை சார். ஏதோ பாகிஸ்தான் மாதிரி இங்கே வந்து யாரும் வரவே இல்லை சார். அந்த மாதிரி இருக்கு எங்கள் நிலை. என்ன பண்ணுறது தெரில சார். வணக்கம் சார், என் பேர் முரளி அன்ட்டு, அந்த மல்லச்சந்திரம் கிராமம் இங்கே பக்கத்தில். இங்கே வந்துட்டு ரோடு ஒரு 1.5 year முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. ரோடு ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தாலும் இந்த ஊருக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சர்வீஸ் ரோடு கொடுக்குறான்னு சொன்னார். தாசில்தார் DRO எல்லார்கிட்ட போய் கேட்டோம். சர்வீஸ் ரோடு 100% கொடுக்குறான்னு சொன்னார். இப்போ பார்த்தா சர்வீஸ் ரோடு இல்லைன்ட்டு ஃபுல்லு க்ளோஸ் பண்ணியிருக்காரு. சர்வீஸ் ரோடு இல்லைன்னா இந்த நிலங்களுக்கெல்லாம் எங்குமே வழி இல்லை போகிறதுக்கு. இந்த நிலம் அந்த நிலம் எல்லாத்துக்கு மூட்டை கீட்டை காய்கறி எல்லாம் தூக்கிட்டு வரணுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் விவசாயிங்களுக்கு. அமௌண்ட்டு கொடுக்குறதுல எல்லாருமே கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பேர் கொடுக்கல. அப்புறமா NOC கூட இன்னும் கிளியர் பண்ணி கொடுக்கல. இவ்வளோ நாள் 90% ஆஃப் ஒர்க்கு கிளியர் ஆகிருக்கு, இன்னும் யாருக்குமே வரல. அப்புறமா தாபஸ்பேட்டில் இருந்து அங்கே ஒஸ்கோட்டை வரைக்கும் எல்லா நிலங்களுக்கும் சர்வீஸ் ரோடு இருக்குது. இந்த தமிழ்நாடு லேண்டுக்கு பார்த்தா எந்த ரோடுக்கும் சர்வீஸ் ரோடு இல்லை. நம்ம தமிழ்நாடு லேண்ட் வந்துட்டு பக்கத்தில் எல்லாருமே விவசாயிங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த ரோடு போடுறது மக்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஆகணுமா, தொந்தரவு பண்ணணுமா அன்ட்டு எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்துட்டு இப்போ மெயின் இம்பார்ட்டண்ட்டு சர்வீஸ் ரோடு எல்லா நிலங்களுக்கு போடுறதுக்கு வர்றதுக்கு
வசதி இருக்கிற மாதிரி வேணும். அதுதான் எங்கள் ரிக்வெஸ்ட்டு. இது வந்து ப்ளீஸ் எங்கள் ரிக்வெஸ்ட் எல்லா விவசாயிகளோட இது பண்ணி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். டிஆர்ஓக்கு அப்புறமா கலெக்டருக்கு இவங்களுக்கு எல்லாம் போய் ஆல்ரெடி கேட்டிருக்கோம். அவங்க எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு சர்வீஸ் ரோடு வரும் 100% அந்த அவங்களுக்கு எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால தான் இவ்வளோ நாள் நாங்கள் எதுவுமே பிரச்சனை பண்ணல. இப்போ வராத சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இப்போ நம்மளுக்கு சர்வீஸ் ரோடு தேவை சார் பண்ணுறதுக்கு. இது பார்த்தா 90% ஒர்க் ஆயிடுச்சு. இன்னும் எப்போ பண்ணுறாரு அவர்? எங்களுக்கு 100 கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. லாஸ்ட்டுக்கு எங்களை வரும் சொல்லிட்டு வேலை முடிச்சுட்டு போயிட்டா எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கு தான் இப்போ எங்களுக்கு ரோடு வேணும்ன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சார், எங்கள் பேர் வந்து ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே அலசுப்பள்ளி வட்டவரப்பள்ளி பஞ்சாயத்தை சேர்ந்த மல்லசுந்தரம் கிராமத்தை சேர்ந்துருக்குறாங்க. இங்கே எங்கள் ஊரில் வந்து சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு அப்படிங்கிற ஒரு சாலை பணி நடந்து கொண்டு இருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் சர்வீஸ் ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் லெட்டர் பேட் மூலமாக மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ போனாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ 90% வேலை முடித்ததுக்கப்புறம் இப்போது எதுவுமே இந்த சர்வீஸ் ரோடுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து 2 பக்கமும் காம்பவுண்டு போட்டு இது மறைச்சிருவோம், பெங்களூரில் போட்டிருக்கிற நைஸ் ரோடு மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாங்கன்னா எங்களுக்கு நாங்கள் விளைக்கிற விளைப்பொருள் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. 2 பக்கமும் சென்டரில் கரை போட்ட மாதிரி இருக்குது, பெரிய கரை போட்ட மாதிரி இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கும் வர்றதுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 2 பக்கத்துலேயும் ஒரு கிராமம் இருக்குது. 2 பக்கத்துலேயும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிராமம் இருக்கிறதுனால விவசாய கூலிங்க, பள்ளி குழந்தைங்க, நாங்கள் எல்லாமே இந்த கிராமத்துலேருந்து அந்த கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கோம், அந்த கிராமத்துலேருந்து இந்த கிராமம் வர வேண்டியிருக்கோம். இது பக்கத்தில் சர்வீஸ் ரோடு கொடுக்கலன்னா நாங்கள் நடமாடவே முடியாது. எங்கள் வாழ்க்கையே முடங்கி போன மாதிரி தான். எஸ்டிஆர்ஆர் ஆஃபீஸ் அந்த மோன்டி கேர்லோ அப்படிங்கிற கம்பெனி ஆஃபீஸ் தொரப்பள்ளியில் இருக்குது. அங்கே போய் கேட்கும்போதும் 20 அடி சர்வீஸ் ரோடு 2 பக்கமும் போட்டு கொடுக்குறோம், நீங்கள் பயப்படாதீங்க போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தாசில்தார் கிட்ட கேட்டாலும் அதே சொன்னாங்க. டிஆர்ஓ ஆஃபீஸ்க்குள்ளே விடவே மாட்டாங்க. இப்போ ஒரு அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து முந்தா நேற்று போனோம், அவங்க ஓரளவுக்கு மதிப்பு கொடுத்து பேசினாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டிஆர்ஓங்கெல்லாம் அவங்க உள்ளாரே விட மாட்டாங்க, வெளியில் இருக்கிற ஆளுங்களை பேசிட்டு அப்படியே தாட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது எங்களுக்கு சர்வீஸ் ரோடு இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையே முடங்கி போன மாதிரி தான். தயவு செஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு சர்வீஸ் ரோடு போட்டு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சார், இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கர்நாடகாவில் 1.5 கோடி 2 கோடி கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கராவுக்கு. எங்களுக்கு வந்து பிச்சை போட்ட மாதிரி 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. கேட்டால் நீங்கள் போயிட்டு ஆர்பிட்ரேஷன் போங்க, இல்லை கோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட போகிறது என்ன போகிறது ஒன்றுமே புரியல. நாய் பேய் அலைஞ்ச மாதிரி அலைஞ்சிட்ருக்கோம். இதை வந்து தயவு செஞ்சு இது வந்து அதிகாரிங்கிட்ட சொல்லி எங்களுக்கு சர்வீஸ் ரோடு போட்டு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். வில்லேஜ்லேருந்து வில்லேஜுக்கு போகிறோம், இப்போது ஏரிக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம். இதுக்கு ரோடே இல்லாமல் பண்ணிட்டு இவங்க ரோடு பண்ணிட்டு போனால் எதுக்கு இப்போ என்ன நம்மளுக்கு இஷ்யூ என்ன இருக்குது சார்? ஜமீன் எங்களுது இருக்கிறது, நாங்கள் இங்கே எப்போவுமே வாழ்றது இங்கே. நம்ம இப்போ மாடு மேய்க்கிறது இல்லை, ஆடு மேய்க்கிறதுக்கு இல்லை, எது தரக்காரி எடுத்துன்னு போய் வேற ஆளுக்கு கொடுக்க முடியல. இப்போ எவ்வளோ பிரச்சனை இப்போ எதனால வருது? யாராவது ஒரு நிம்மதியாக இருக்க முடியுமா? காசு கம்மி, அது கூட ஏதோ கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்து கொடுக்குறாங்கன்னா அது இல்லை. நிலமும் எடுத்துட்டாங்க, ஓகே. ஒளி இல்லாத ரோட்டில் போய் ரோட்டில் படுக்க முடியுமா டெய்லியே? ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு ஒளி பண்ணும். ஒளி நம்மளுக்கு கோயிலுக்கு போகிறது கோயிலுக்கு ஒளி பண்ணும், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு ஒளி பண்ணு, ஊருக்கு போகிறதுக்கு ஊருக்கு ஒளி பண்ணும், நிலத்துக்கு ஒளி பண்ணு. நம்மள வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீ என்ன பண்ணிக்கோ, இல்லைன்னா யாருன்னு வேலை செய்ய விட மாட்டீங்க. உங்கள் பேர் சார்? முனிராஜன்.